Lord, I need Barak. Hallelujah. Hallelujah. It's done in the name of Jesus. உங்களுடைய அந்த அந்த பேரியர்ஸ், அந்த நேம் எல்லாவற்றிலும் உங்களுடைய மனதில் இருக்கிற பேரியர்ஸ், மனதில் உள்ள அரண்களை நிர்மூலமாக்கும் என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அந்த பேரியர்ஸ் இன்றைக்கு உடைந்து சிதறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கற்பத்தின் பாலகனை தாய் மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. மறப்பாலோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது கட்டி கொடுத்ததுக்கு அப்புறவு, கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறவு திடீர்னு பெண் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் சண்டை வரும். நேற்று முழுக்க எனக்கு ஃபோனே பண்ணலை அப்படின்னு. உங்களில் பலர் கூட அந்தமாரி சண்டை நீங்கள் போட்டிருப்பீங்க, என்னை நீ மறந்துட்ட அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த மறப்பாலோ அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நாள் ஏதோ பிஸியில் மறந்தது மட்டும் இல்லை, சிலருடைய வாழ்க்கை சூழல் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், சர்வைவல் அதற்காகவே, அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது உயிர் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கியே என்ன பண்ணிடும்னா மூவ் ஆனதுனால பிள்ளைகளுக்கு முறையாக சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வைக்காமல் போயிடுவாங்க. சேர்த்து வைக்கிறது நான் சொல்கிறது சொத்துக்கள் மட்டும் இல்லை, முறையாக சில அட்வைஸ் கொடுக்க முடியாமல் போயிடும், முறையாக சில வழிநடத்தல் இல்லாமல் போயிடும். அவங்க சர்வே பண்ணுறதுக்காக என்னெல்லாம் திட்டங்களையும் பிளானையும் வைத்திருந்தாங்களோ அதையே என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளுக்கு மேலே இம்பார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த பிள்ளையும் என்ன ஆகும்னா, அந்த பெற்றோர் வாழ்ந்த சூழல் வேறு மாதிரி இருக்கும், பிள்ளைகள் வாழ்கிற சூழல் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அந்த சூழலுக்காக பயன்படுத்தினதையே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த சூழலுக்கும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், பெற்றவங்க 100 ரூபா காசு தான் வச்சுருந்துருப்பாங்க, அந்த சூழல் அப்படி தான் இருந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 100 ரூபாயில் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கற்று வச்சுருப்பாங்க. இதே தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பித்தா கூட அதுகளுக்குள்ளே என்ன பண்ணுன்னா இந்த சர்வைவல் புத்தி, எப்படியாவது வாழணும், எப்படியாவது உயிர் வாழணும் அப்படிங்கிற புத்தி என்ன பண்ணுன்னா அவங்கள அதுக்குள்ளேயே வச்சுருக்கும் பாருங்களேன். அவங்களும் அந்த 100 ரூபாய்க்குள்ளேயே செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, திருநெல்வேலியில் தண்ணி கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். ஒரு சில நிறைய இடங்களில் தண்ணி ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய டேம் இருக்குது, நீர்நிலைகள் நிறையா இருக்குது, நல்ல தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இங்கேருந்து சென்னைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எப்படி தண்ணி செலவு பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கேயும் தண்ணி செலவு பண்ணுவாங்க. இங்கே எப்படி தண்ணியை தாராளமாக செலவு பண்ணி பழகினாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில் போயும் அப்படி தாராளமாக செலவு பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ அங்கே கஷ்டமாயிடும். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலிக்கு திரும்ப வரும் பொழுது திருநெல்வேலிக்கு வந்தால் அவங்க தண்ணியை கொஞ்சமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. தண்ணியை பார்த்தா கொஞ்சமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அங்கே தண்ணி பஞ்சம் இருக்குது, தண்ணியை கொஞ்சமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறத உள்ளே செலுத்துனதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலிக்கு வந்தாலும் தண்ணியை ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க, ஒரு கப்புலேயே எல்லா வேலையும் முடிக்கிற அளவுக்கு கற்று வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி கற்பத்தின் பாலகனை தாய் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சிச்சுவேஷனால் சரியாக முறையாக செய்ய முடியாமல் போனதை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பன் சூழ்நிலையின் காரணமாக உங்களை மறந்து அவங்க சர்வைவலுக்காகவே சிலவற்றை செய்ததுனால உங்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம இருந்ததுன்னா இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக அதெல்லாம் பன்மடங்காய் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். உங்களுடைய இந்த சர்வைவல் வாழ்க்கை முடிவுக்கு ஒரு ஃப்ளரிஷ்குள்ள, ஆமென், ஒரு ஓவர் ஃப்ளோக்குள்ள இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கை மூவ் ஆக போகுது. ஐ டிக்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. பெற்றோருடைய ஐடியாலஜி, பெற்றோருடைய அந்த நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், ஏதோ கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் போதும், நம்ம பேராசைப்படக்கூடாதுரா, ஆசைப்படக்கூடாதுரா அப்படியே சொல்லி வளர்த்த சில காரியங்கள் எல்லாம், சில பேரியர்ஸ் எல்லாம் இந்த நாளில் உடைய போகுது. ஏன் ஈவன் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இந்த செழிப்பை குறித்ததான அறிவு இல்லாமல்
அதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் சொல்லப்பட்ட போதனைகளினால, மத போதனைகளினால உள்ள சொருவி இருக்கிற எல்லா பேரியர்ஸும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால உடைந்து நொறுங்க போது இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு அருமையான ராகம் இப்படிலாம் நீங்கள் யோசித்து இதை டிக்ளேர் பண்ணாதீங்க. இது உங்கள் வாயில் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாதிப்பின் சத்தம் கேட்ட இடத்துலலாம் இனி வர்த்திப்பின் சத்தம் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. வேதத்தில் பராக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் அது விதவிதமான எண்கள் அளவில் அந்த வார்த்தையை பதிச்சிருக்கிறாங்க. பராக், எல்லாரும் சொல்லுங்கள் பராக் அப்படின்னா ஃப்ளரிஷ், உடைந்து சிதறுதல், அப்படி இல்லைன்னா ப்ளோசம், பூத்து குலுங்குதல், மறைத்து வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறது. இப்படியெல்லாம் எங்கெல்லாம் வேதத்தில் வருதோ அதில் இந்த பராக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹீப்ரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்கள் பராக். சொல்லும் போதே எதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டதோ, எதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்குதோ, எதெல்லாம் வளர்ச்சி அடையாமல் இருக்குதோ, எதெல்லாம் ஒரு 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 முதிர்வுக்கு நேராய் போகாமல் இருக்குதோ, அது எல்லாம் இன்றைக்கு முதிர்வுக்கு நேராய் போக போகுது. ஹல்லேலூயா. ஒரு வளர்ச்சிக்கு நேராய் போக போகுது. பாருங்களேன், ஒரு செடி வச்சா அது என்ன பண்ணணும்? வளரணும், அது பூக்கணும், அது காய்க்கணும், அது கனிகளை தரணும். இது எதுவுமே இல்லாமல் வச்ச செடி வச்ச மாதிரியே இருக்குது. பல வருஷமாக செழிப்பின் சத்தங்களை கேட்டு, பல வருஷமாக செழிப்பின் உபதேசங்களை கேட்டு, கேட்டது கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அவைகளில் ஒரு பராக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இதில் நான் ஒரு பராக்கை பார்க்க போகிறேன். ஆமென். டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட். Each and every word is a prophetical word. Each and every word is a prophetical word. இது சாத்தியமாகிற வார்த்தைகள். மனுஷனால் கூடாததுதான். ஆமாம், மனுஷனால் கூடாததான். ஆனால் தேவனால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை. எங்கே பேரியர் பிரேக் ஆகுது தெரியுமா? ஆமாம், என்னால் முடியாதுதான். ஆனால் இதில் தேவன் ஒரு காரியத்தை எனக்கு நிச்சயமாய் செய்வார் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரியரே உடையுது. ஏமே, ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, இப்போ சொல்லி பாருங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை சொல்லும் போதே உடையும் பாருங்க, உடையும் பாருங்க. செழிப்பை அனுபவிக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. செழிப்பை வாழ்க்கையில் பார்க்கறது சப்ப மேட்ரு. எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பை வாழ்க்கையில் பார்க்கறது சப்ப மேட்ரு. அவ்வளவு சிம்பிளாக தான் தேவன் வைத்திருக்கிறார். என்ன பிரதர் இவ்வளோ சப்பையாக சொல்லிட்டீங்க? ஆமாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா உணர்ந்துட்டாலே போதும். அவர் செழிப்பின் தேவனாக இருக்கிறார். என்னை நிச்சயமாய் அவர் செழிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிப்பதற்கான பலனை அவர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஒரு அறிவு, எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஒரு அறிவு இது வளர்ந்துக்கிட்டே இருந்தால் போதும் பாருங்க. எல்லா சூழலையும் சொல்லணும் பாருங்க. அடுப்பில் எல்லாம் அடுப்பாங்கரையில் எல்லாம் குறைவு விடும் போது சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன் சொல்லும் போதே கிச்சன்ல இருக்கிற பேரியர் உடையும். ஏமே, ஹல்லேலூயா. அக்கௌண்ட்டை பார்க்கும்போது சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன் சொல்லும் போதே அக்கௌண்ட்ல இருக்கிற பேரியர்ஸ் உடையும். ஏமே, ஏதாவது வாங்க முடியலையா? பிள்ளைங்க கேட்ட ஆசைப்பட்டு கேட்கறத வாங்க முடியலையா? அதை பார்த்து சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன். ஒரு அறிவு தான். சொல்லுங்க, ஒரு அறிவு. இந்த மத போதனை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, நீ இந்த யானை இருக்கு பார்த்தீங்களா? யானை அதோடைய குட்டிகளுக்கு, அதோடைய ஜெனரேஷன்ஸ்க்கு எதுவும் காதுலலாம் உட்காந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. அது சில வழித்தடங்களை போட்டு வைக்குது. யானை காடுகளில் அலைஞ்சு சில வழித்தடங்கள் வைக்குது. அதை தான் யானையின் வழித்தடங்கள் அப்படின்னு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க காட்டு பகுதியில். இந்த அதோடைய அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், இதெல்லாம் ஜெனட்டிக்கலாகவே என்ன பண்ணுதுன்னா, அதோடைய மூளையில் அந்த வழித்தடங்கள் பதிவுக்குள்ளே வந்துருதான் பாருங்க. அது பிறக்கவே இல்லை, ஆனால் அதோடைய வழித்தடங்கள் என்ன பண்ணிடுது, அதோடைய ஜீனில் அப்படி எப்படி வந்துடுது பாருங்க. அப்போ அது கிராஸ் ஆகி போகும்போது பார்த்தா அதுக்கு புதுசாக இருக்குது, ரோடு கிடக்குது, ஏதோ பில்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஷாக் உண்டாகுது அதுக்கு.
ஏன்னா அதோடைய ஜீனில் அந்த வழித்தடங்கள் பதிஞ்சதுனால இப்போ புதுசாக இருக்கிறது எல்லாமே அதுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. இந்த மாதிரி ஜெனட்டிக்கலாகவே சில மத போதனைகள் என்ன பண்ணிடுது, நம்ம வாழும் சூழல் இது எல்லாமே இந்த செழிப்பை குறித்ததான ஒரு தவறான பிக்சரை நம்மளுக்குள்ளே போட்டு வச்சிருக்குது பாருங்க. இப்போ ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பிக்சர் உங்கள் மைண்டில் வருது அப்படின்னா, அவன் கால் மேலே காலை போட்டுட்டு ஒரு ராஜா மாதிரி உட்கார்றதையும், அவனுக்கு முன்னாடி 4000 ஒட்டகங்கள் நிற்கிறதும் 300 வேலைக்காரர்கள் நிற்கிறதும் படமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் ஆபிரகாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவன் ஒரு கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டு ஒரு பெரிய கம்பை கையில் வச்சுட்டு ஒரு பாலைவனத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது அப்படின்னு சொன்னால் இது ஜெனட்டிக்கலாக உள்ள பிரச்சனை. பல வருஷங்களாய் சொல்லப்பட்ட போதனைகளினால வந்த இமேஜ் பாருங்க, ஆபிரகாமை குறித்து வந்த ஒரு இமேஜ். இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன காட்சி அமைப்பு வருது? இயேசு அவருடைய வாழ்நாளில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா, அவர் வாழ்நாளில் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பிக்சர் வருது மைண்டில்? அவர் அப்படியே வரவங்க போகிறவங்ககிட்டலாம் கையேந்தி வாங்கி சாப்பிட்ட மாதிரியும், ஏதோ பாவம் சீசர்களாக பார்த்து ஏதோ அவருக்கு ஏதோ அங்கங்கே வாங்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வருதா? அல்லது ஒரு ட்ரெஷரரை, ஒரு பணப்பையை வைத்திருக்கிறவனை, அவருடைய மினிஸ்ட்ரிக்கான ட்ரெஷரரை அவர் கூட அப்பாயின்ட் பண்ணி வச்சுருந்தது உங்களுடைய பிக்சரில் வருதா? இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த மாதிரி கர்த்தர்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன பிக்சர் வருது? அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் சொல்லி வைக்கிறான் பாருங்க. நான் ஒரு பிக்சரை பார்த்தேன்ப்பா, தேவகுமாரன் நான் பார்த்தேன், அவர் இடுப்பில் தங்க பெல்ட்டை கட்டியிருக்கிறார். அப்படி இடுப்பில் தங்க பெல்ட்டை ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் சொல்லியிருக்கிறாங்களாம், இயேசு சுருள் முடி வைத்திருக்கிறத, அப்புறம் புது வஸ்திரம் போட்டிருக்கிறத, அவர் பெல்ட்டு கோல்டு பெல்ட்டில் போட்டிருக்கிறாரு, இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அந்த டீச்சர் கேட்கும்பொழுது அந்த பிள்ளை சொன்னிச்சான், நிச்சயமாக இயேசு பெந்தேகோஸ்தே கிடையாது அப்படின்னு தான். நிச்சயமாக அது நம்ம சர்ச்சில் உள்ள ஆள் கிடையாது அப்படின்னு தான் பாருங்க. அது உண்மை. ஏன்னா சர்ச்சுக்குள்ளே செழிப்பை எதிர்த்து பேசுகிறதும், செழிப்பை அசிங்கப்படுத்தி பேசுகிறதும், செழிப்புனாலே அது ஒரு குப்பை அப்படின்னு பேசி பல ஜெனரேஷனாக இதை இம்பார்ட் பண்ணதுனால ஏன் இந்த பிரசங்கம்லாம் பண்ண வேண்டியிருக்குது? ஒரு சில நாடுகளில் இந்த பிரசங்கம் தேவையே இல்லை. செழிப்பு குறித்ததான உபதேசம் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மைண்டில் அப்படி ஒரு விஷயமே இல்லை. என்ன இவங்க தரித்திரத்தை போய் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். சில நாடுகளில் அப்படி இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கு. அங்கே வேறு பிரசங்கம் தான் பண்ண வேண்டியிருக்குது. ஏன் இந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் செழிப்பு குறித்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் செழிப்பு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஜெனட்டிக்கலாக சில ப்ராப்ளம் உள்ள இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் இப்போ ப்ரோக்ராம் மாற்றி செட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் பொருந்துங்கள், மனம் பொருந்துங்கள். பல வருஷமாக பரிசேயரும் சதுசேயர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மக்களை போட்டு பிழிஞ்சி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அவங்கள பிராடுதனம் பண்ணி, அவங்கள பித்தலாட்டம் பண்ணி, தான் வைத்த நிரப்பி, உங்களுக்குன்னு நம்பி நான் ஆடுகளை கொடுத்தேன், அந்த ஆடுகளை ஃபுல்லாக நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்களாடா, அதை கஷ்டப்படுத்திட்டீங்களாடா, என் ஆடுகள் இப்போ மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வருத்தப்படுறாரு பாருங்க. ஏன் வருத்தப்படுறாரு? ஏன்னா வஞ்சிக்கிறீங்க ஜனங்களை, அதுகளை செழிப்பாக நீங்கள் வாழ விட மாட்டேங்கிற கோபத்தில் ஆண்டவர் அதை பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்போ ஆடுகளுக்கு அவர் சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனம் பொருந்துங்கள். எல்லாம் சொல்லுங்கள், மனம் பொருந்துங்கள். எதை நோக்கி மனம் பொருந்துறது? அவர் என்னை செழிக்க வைக்கிற தேவன் அப்படிங்கிறத நோக்கி மனதை பொருத்தணும் பாருங்க. என்னுடைய செழிப்பை அவர் விரும்புகிறார் என்பதை நோக்கி மனதை திருப்பணும். என்னுடைய சுக வாழ்வை அவர் விரும்புகிறார். இது ஒன்று தான் செழிப்பதற்கான வழி. முதல் வழி செழிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது முதல்ல உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து நம் மனதில் ஓடுகிற தவறான பிக்சர் முதல்ல சாகணும். ஒரு புதிய பிக்சரை உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். அந்த புதிய பிக்சரில் இயேசு தங்கங்களினால ஜொலிக்கிறவராய், அவர் செழிப்பின் தேவனாய் உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்ற வேண்டும். இப்படி நீங்கள் ஏற்றி வச்சுட்டீங்கன்னா உங்கள் சந்ததி 1000 தலைமுறைக்கும் இந்த பிக்சர் மாறவே மாறாது. இந்த பிக்சர் மாறவே மாறாது. அவங்களுக்கு செழிப்பின் போதனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. செழிப்பின் போதனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஜீன்லேயே அது இன்ஸ்டால் ஆயிரும், தலைமுறைக்கும் அது இன்ஸ்டால் ஆயிரும் பாருங்க.
தாவீது அதை அனுபவிச்சதுனால சாலமோனுக்கு அவன் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல. புரியுதா அவங்களுக்கு? தாவீது செழிப்பை என்ஜாய் பண்ணுறான். அவன் தங்கங்களை குவிச்சிருக்கான் பாருங்க. அரண்மனையில் போட்டு தங்கத்தினால உருக்கி கட்டியிருக்கிறான் பாருங்க. இப்படிங்கிறதுனால சாலமோனுக்கு இந்த செழிப்பை குறித்ததான உபதேசம் தேவையே இல்லை. அவன் நீடு வேற. அவன் என்ன கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 16 வயசில் என்னை எப்படி ராஜாவாய் நீங்கள் உட்கார வச்சிட்டீங்க, இப்போ நான் இந்த ஜனங்களை, இவ்வளவு திரளான ஜனங்களை கையால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தினால என்னை நிரப்புங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தினால என்னைய நிரப்புங்க அப்படின்னு கேட்குறான் பாருங்க. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தரேன். ஏன் இவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல? ஏன்னா ஜெனட்டிக்கலே இவனுக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம், அவர் செழிக்க வைக்கிற தேவன் அப்படிங்கிறது அவனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்க. ஜீன்லேயே அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அவனுக்கு அதை பற்றி ஒரு ப்ரேயர் பண்ணணுங்கிறதோ ஒரு போதிக்க வேண்டிங்கிறதோ அவசியமே இல்லாமல் போச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட சூழல் உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. போதுங்கிற அளவுக்கு ஆஃபரிங் போதும், நிறுத்துங்க, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கையில் திராணி பெருக போகுது, பணம் பெருக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, இயேசு என்னை செழிப்பதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த உணர்வு நுகங்களை முறிக்கும். தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகி வைத்திருக்குது பாருங்கள் சில தரித்திர புத்தி. இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது, இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இது நம்மளுக்கு தேவையில்லை இப்படிங்கிற ஒரு பணத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தவிர்த்து வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த தரித்திர புத்தி இருக்கு பாருங்க, அது உடையும். ஏமே, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அது உடையும். ஸோ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஐஸ்வர்யவான். அவர் என்னை ஐஸ்வர்யவானாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் அதற்காக சிலுவையில் தரித்திரத்தை ஏற்று சுமந்து தீர்த்திருக்கிறார். என் நிமித்தமாய் அவர் தரித்திரன் ஆயிருக்கிறார். ஆகவே நான் ஐஸ்வர்யவான் ஆவதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதை தீவிரப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஏமே, இதில் என்னன்னா, கர்த்தர் இதில் ஸ்லோவாக இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இதில் ஸ்லோவாக இல்லை. நான் சொல்லேன் இல்லையா, பராக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா டூ ஃபாஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, டூ ஃபாஸ்ட். நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், டூ ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா, அதி தீவிரமா நீங்க பணக்காரனாகக்கூடிய வேலையை சர்வ வல்லமை உள்ள தேவன் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகம் அதை இன்னைக்கு இறங்கி உங்களுக்கான வேலையை செய்துட்டு இருக்குது. தேவ தூதர்களும் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதூதர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பராக் என்றால் டூ ஃபாஸ்ட். ஆமென், ஃப்ளரிஷ், டூ ஃபாஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, டூ ஃபாஸ்ட், ஃப்ளரிஷ். இந்த வார்த்தை வந்திருக்கிற ஒரு முக்கியமான இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியில் இந்த பாட்டை மறுபடியும் நம்ம பாடுவோம். இப்போது அந்த வார்த்தை வந்திருக்கிற முக்கியமான ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்களேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். ஒரே ஒரு காரியத்தை தான் இப்போ இவ்வளவு நேரம் நான் உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இம்பார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஏதோ செவி வழி செய்தி அல்ல. நான் இப்போ சொன்னது ஒரு இன்ஸ்டாலேஷன். இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின் வடிவாய் உங்களுக்கான இருதயத்தில், உங்கள் மனதில் ஒரு ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறார். உங்கள் பழைய அந்த தரித்திர சிப்பை, பாவர்ட்டி சிப்பை தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ புதுசாக ப்ராஸ்பரிட்டி சிப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறார். அதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஐஸ்வர்யவான், அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் ஐஸ்வர்யவான். இதற்கு விரோதமாக செயல்படுகிறதுல தான் யுத்தமே நடக்குது. அதை தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் ஐஸ்வர்யவான், நானும் ஐஸ்வர்யவான். நான் பணம் சம்பாதிப்பதில் தேவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதற்கு மாறாய் நான் பணம் சம்பாதிப்பதற்கான திராணியை எண்ணிலே அவர் பெருக செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், glory to be the living God. 1 நாளாகமம் மனது பொருத்தப்படும் பொழுது என்ன நடக்குது? மனதில் இந்த இமேஜ் கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது? இப்படிலாம் நடந்துருக்குதா? மனதை மாற்றிட்டா நடக்குமா பிரதர்? உங்களுக்கு தெரியுமா என்னுடைய பெற்றவங்க எனக்கு என்ன மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னு? நான் வாக்கப்பட்ட இடத்துல
என்ன மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க, நான் பெண் எடுத்த இடத்துல என்ன சொல்லி வைத்திருக்கிறாங்க, என்னை குறித்து என் மனைவி என்ன சொல்கிறா, என்னை குறித்து என் பிள்ளைகள் என்ன சொல்லுது, என்னை குறித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லோரும் சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சொன்னது சொல்லட்டும், சொல்கிறவங்க சொல்லட்டும், சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, சொல்லட்டும். இதோடு என் மனது பொருத்தப்படுகிறதா அல்லது என் மனது வேற ஒரு இடத்துல பொருத்தப்படுகிறதா? அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அங்கே தான் நாம் வேறுபடுகிறோம், அங்கே தான் நம்ம வித்தியாசப்படுகிறோம். உலக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் உலக மனிதத்தாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க போடுற மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போடாத, அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை நீ யூஸ் பண்ணாத, அவங்க சினிமா பாடல் பாடிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதே மாதிரி பாடாத, இப்படியெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். இல்லை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதன்னா உலகம் என்ன பண்ணுதுன்னா அதோடைய பார்வை கீழான பார்வையாக இருக்குது. அது இந்த மண்ணையே தான் பார்த்துட்டு இருக்கும், இந்த 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 சிச்சுவேஷனை தான் பார்த்துட்டு இருக்கும். கொரோனா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துட்டுனா எல்லாரும் சாவலாம், நம்மளும் எந்த நேரத்துலையும் சாவலாம் அப்படிங்கிற ஒரு புத்தியோட மனதை என்ன பண்ணுது, அது பொறுத்துது. அது நியூஸ் பேப்பரோடு மனதை பொறுத்துது, அது வாட்ஸ்அப் செய்திகளோடு மனதை பொறுத்துது, யூடியூப்பில் வர்ற தகவல்களோடு மனதை பொறுத்துது, மற்றவன் ஒருத்தர் சொன்ன வார்த்தையோடு மனதை பொறுத்துது. ஆனால் நீ அப்படி பொருத்தாத அப்படின்னு தான் வேதம் சொல்லுது பாருங்க. நீ அப்படி பொருத்தாத. உங்களுக்கு காட்டுறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. இந்த எல்லையை பெரிதாக்கி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பராக். ஃப்ளரிஷ், பெரிதாக்குறது, அதை எக்ஸ்பேண்ட் பண்றது, அதை விரிவாக்குறது. இந்த வார்த்தை அவன் வாயில வருது பாருங்க. என் எல்லையை பெரிதாக்கி, சொல்லுங்க என் எல்லையை பெரிதாக்கி. இது யாபேஸ் சொன்னான் என்று வேதத்தில் சொன்னா, இது அவனுக்காக மட்டும் சொல்லப்படவில்லை, இது எனக்காகவும் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்காகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் அப்படியே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இது அவர்களுக்கு மட்டுமா சொல்லப்பட்டது, நமக்கும் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. ஆமென். அப்போ வேதத்தில் எந்த இடத்துல எந்த ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை, அது எனக்கும் சொல்லப்பட்டிருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை சிலுவை மரணம் நமக்கு தந்திருக்குது. இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு தந்திருக்குது, இயேசுவின் நாமம் நம்மளுக்கு தந்திருக்குது. இந்த வேதத்தில் என்ன நல்ல வார்த்தையா இருக்கட்டும் அதையெல்லாம் எடுத்து உரிமை பாராட்ட எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எடுத்து பேச எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர் ஆகையால் நான் பயப்படேன் என்று சொல்லலாமே அப்படின்னு இருக்குது. அது யோசுவா சொன்னதில்ல, அதை எதுக்கு எடுத்து நீ சொல்ற? இல்லை, யோசுவா சொல்லியிருக்கிறார் என்றால் அது எனக்கும் சொல்லப்பட்டிருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கும் உண்டாயிருக்குது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். மனுஷன் எனக்கு 1000 பேரை வைக்கலாம், மனுஷன் எனக்கு 1000 தப்பான தகவல்கள் தரலாம், அதோடு என் மனதை நான் பொருத்த போவதில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. வேலை இல்லாத ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது பிஸ்னஸில் சரியாக ஒரு வருமானம் இல்லாத நீங்கள் இருக்கிறீங்க, புதிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் கிடைக்காம இருக்குது, புதிய ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்காம இருக்குதுன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு வார்த்தை பாருங்கள், எந்த ரெஸ்யூமையும் எந்த கம்பெனிக்கும் நான் அனுப்புனது கிடையாது. அதுக்காக நீங்கள் அனுப்பாதீங்கன்னு நான் சொல்லலை, நான் அனுப்புனது கிடையாது. ஒரு வேலையிலேருந்து நான் இன்னொரு வேலைக்கு மூவ் ஆகும்போது பார்த்தா நான் பேசாமல் ரெசிக்னேஷனை தட்டி விட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா என் அழைப்பு வேறு, அதனால் அதில் இருக்க முடியாது, அதில் வேறு மாதிரி போயிட்டு. இதையும் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு வேலை பார்க்குறது ப்ரெஷராக இருக்குது, என்னை திட்டுதாங்க வைக்காங்க அப்படிங்கிறத தப்பாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம் பிரதர், எனக்கு அழைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் வேலை பார்க்குறதுக்கு, அதனால் நான் ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் வார்த்தையை நான் கேட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இல்லை, கம்பெனிக்காரனாக அடித்து பத்துற வரைக்கும் ஒரு கம்பெனியில் உட்காரணும். கம்பெனியாக உங்களை வெளியில் பத்துற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கம்பெனியில் உட்காரணும், அதில் ஒரு சக்ஸஸை பார்க்கணும். பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நீங்கள் பயணப்படுத்தணும். நான் ஒரு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு நாள் கூட நான் சும்மா இருந்தது கிடையாது. சரியா, அடுத்த உடனே எனக்கு ஆஃபர் லெட்டர் வரும். ரிசைன் பண்ணி 2-3 நாட்களில் பார்த்தா எனக்கு ஆஃபர் லெட்டர் வரும்.
அந்த 2-3 நாட்களும் நான் டிக்ளேர் பண்ணக்கூடிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை இல்லாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, வேலையில் ஒரு பிரச்சனையோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆர்டர் சரியாக கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் பல பேருக்கும் கால் பண்ணிட்டேன். இந்த உலகத்தில் சில நீதிகள்லாம் இருக்குது, சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசுங்க டெய்லி, இவ்வளோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இன்றைக்கே உங்கள் கைகளில் சில ஆர்டர்ஸ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, சில புதிய ப்ராஜெக்ட் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோர் அபவுட் சம்திங் ஒன் ஹேப்பன். சில நுகங்கள், சில பேரியர்ஸ் இந்த நேரத்தில் பிரேக் ஆகிட்டு இருக்குது. ஆர் யூ ரிசீவிங் இட்? ஏமேன். இதை நீங்கள் பெற்றுட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு உணர்வாக இருக்குதா? அது ஒரு மாதிரி எந்துவாக இருக்குதா இந்த வார்த்தை? ஹல்லேலூயா. உங்களை தூக்கி நிறுத்துதா? உங்கள் சோர்வான சூழ்நிலையை இது மாற்றுதுன்னா இது கர்த்தர். ஏமேன். ஹல்லேலூயா. இது உங்கள் சோர்வான சூழ்நிலையை மாற்றுது, உங்களுக்குள்ள ஒரு புதிய உணர்வை கொடுக்குது, ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பபுள் ஆனிச்சுன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. இல்லை எப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து கட் ஆகிட்டு போயிடலாம். ஏமேன். தயவுசெய்து கட் ஆகிட்டு போயிடலாம். எனக்கு இப்படி இல்லை பிரதர், ஒன்றுமே தோண மாட்டேங்குது அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் இது ஏதோ உங்களுக்குள்ளே தோணுதா? இந்த வார்த்தை ஒரு அபிஷேகமாக உங்களுக்குள்ள வருதுன்னா உங்கள் நுகம் முறிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஏமேன். நுகம் முறியுதுன்னு அர்த்தம். நுகம் முறியுது சொல்லும் பொழுது ரொம்ப நாளாக இந்த இடத்துல ஒரு பெயினோடு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கையை வைங்க, இப்போ ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அது ஒரு மனக்கவலை, அது உங்களை ப்ரெஷர் பண்ணி உங்களை குனிய வைக்கிற ஒரு கவலை. இந்த நேரத்தில் அந்த பேரியர் பிரேக் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். அவராபா ஷடாகாம் பாடாராதாலாபா ஷியாந்தாலாபா தகமாடாராபோ. சில துக்க உணர்வுகள் அப்படியே உங்கள் மைண்டில் ஏறி அது உங்களை குனிய வச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் கழுத்தில் ஒரு நுகமாக உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்போ அவைகள் பிரேக் ஆகும் இயேசுவின் நாமத்தினால். I decree in the name of Jesus, every barriers break it in the name of Jesus. Hallelujah, hallelujah. நெஞ்சு பகுதியில் அதேமாரி எவ்வளவு ஸ்கேன் பண்ணாலும் இதாக மாட்டேங்குது பிரதர், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு துக்கம் உள்ளே உட்காந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு பேரியர் அதில் உட்காந்துட்டு இருக்குது. பாருங்களேன், மனதில் தோன்றது எல்லாம் சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகும். எப்படி துக்கம் மனதில் வந்துச்சுன்னா சரீரத்தில் ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகுது, பயம் வந்துச்சுன்னா சரீரத்தில் அப்படி ஒரு ஷேக் நடக்குது பாருங்க, வயிற்ற கலக்குதும்பாங்க. சம்திங் ஏதோ ஒன்று பாருங்கள். டயரியா கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை. பயத்தில் டயரியா ஆகிறது ஏன்னு சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்குது. அது அந்த மனது பயத்தையோ கவலையோ சுமக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, அது சந்தோஷத்தை சுமக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்குது. ஏமே இதை சொல்லும் போது எல்லோரும் அப்படியே சொல்லுங்களேன், ஆசையாக அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனது நித்திய மகிழ்ச்சியை சுமப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்குது. சொல்லும் போதே இந்த கவலை உங்களை விட்டு வெளியேறும். ஏமே ஆலையில் அந்த பேரியர் அது ஒட்டையுது பாருங்க. அபிஷேகத்தினால் இந்த நித்திய மகிழ்ச்சி என்கிற அபிஷேக வார்த்தையினால அந்த பேரியர் அப்படியே ஒட்டையும். உங்கள் நெஞ்சு பகுதியில் இருந்த அந்த துக்கம் எல்லாம் அப்படியே பிடுங்கி வெளியில் எறியப்படும். ஏமே ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் ஃபினான்ஷியல் பேரியர்ஸை தான் பிரேக் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் இப்போ எல்லா பேரியரையும் உடச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் எதுலேயுமே பேரியரோடு உட்காரக்கூடாது, எதுலேயுமே தடுப்புகளோடு நீங்கள் உட்காரக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாருங்கிறத என்னால் உணர முடியும். இந்த வார்த்தைக்கு வருவோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டினான். அவன் வேண்டினதை தேவன் அருளினார். ஏமே இந்த யாபேஸுங்கிற பேர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல வருஷமாக இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. முந்தின வசனத்தை பாருங்கள். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். பெத்த தாய் வைத்த பேர் துக்கம். பெத்த தாயே அவனுக்கு வச்ச பேர் என்னது? துக்கம்.
இன்றைக்கு பெத்த தாய் உங்களுக்கு அப்படி பேர் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் சூழல் உங்களுக்கு வந்து யூ ஆர் இன் த பேரியர், யூ ஆர் அண்டர் த பேரியர். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அவ்வளோதான் லிமிட்டட். நீ வந்து லிமிட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, உங்கள் சூழலே உங்களுக்கு சொல்லி அதை நம்ப பண்ணி உங்கள் மனதை அதற்கென்று தயார்படுத்தி உங்களை பரவி பாய விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கும் பாருங்கள் சில பேரியர்ஸ். இப்போ யாபேஸுக்கு சொந்த தாயே இப்படி பேர் வச்சுட்டா. யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கூப்பிடும்போது எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அவனை துக்கம் துக்கம் துக்கம்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ பாருங்களேன், இவன் எங்கெல்லாம் போகிறானோ இவனை 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 எது ஃபாலோ பண்ணுது? இப்போது சிலர் சொல்லுவீங்க இல்லையா, என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டுக்கு அப்படின்னு, எங்கே போனாலும் வாய்க்க மாட்டுக்கு, என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டுக்கு இப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா? குடும்பத்துலேயும் நான் சரியில்லை பிரதர், வேலையிலையும் நான் சரியில்லை பிரதர், வருமானத்துலேயும் நான் சரியில்லை பிரதர், ஆவிக்குரிய ஜீவியத்துலேயும் நான் சரியில்லை பிரதர், இப்படி இல்லாத சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு எல்லா இடத்துலையும் ஒரு பேரியர் செட் ஆகிருக்கு பாருங்க. இது 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 வந்து யாரோ சொன்னது, சூழல் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் உங்களுக்கு சொன்னது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பேரியராக அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ யாபேஸுக்கு அப்படி தான் ஒரு விஷயம் ஃபாலோ ஆகுது. அவன் எங்கே போனாலும் யாரும் கூப்பிடும்போது என்ன கூப்பிட்றாங்க? துக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் அந்த பேரியரை உடைக்கிறான் பாருங்கள், இஸ்ரவேலின் கர்த்தரை நோக்கி பண்ணுறான் பாருங்கள். இப்போ யாபேஸுங்கிற பேரை எல்லாரும் ஜாலியாக வைக்காங்க. யாபேஸுங்கிற பேருக்கான அர்த்தம் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த பேருக்கான க்ளோரியே ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையினால மாத்திரம் பாருங்க. பராக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதுனால இஸ்ரவேலின் தேவனை நோக்கி லார்ட் ஐ நீட் பராக் அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் போகிற இடத்துலலாம் வேற ஒன்று ஃபாலோ ஆகுது. இவன் போகும்போது துக்கம் தான் இவனை ஃபாலோ ஆகிருக்கணும், ஆனால் இவன் சொல்கிறான் ஐ நீட் பராக், லார்ட் ஐ நீட் பராக். சொல்லும் பொழுது அவர் பாருங்களேன், என் பேரையே என்னை விட்டு தூர போக்க சொல்லுங்க அப்படிங்கிறான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று வேண்டிக் கொண்டான். இல்லைன்னு சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. Glory to be the living God. வாவ், இந்த பேருக்கான மகிமையே மாறுது. நான் சொல்கிறேன், இந்த நாளில் இருந்து உங்கள் பேருக்கான மகிமை மாறப்போகுது. ஹல்லேலூயா. உங்கள் பேரை போட்டு நிறைய பேர் இப்படி சொல்கிறது இப்படி 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 உச்சரித்திருக்கலாம். உங்கள் பேரை போட்டு இவரா சொன்ன டயத்துக்கு காசை தரமாட்டார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். இவரா இவர் கடனாளி அப்படின்னு ஒரு பேரை டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். இவரா இவர் குடும்பத்தில் சரி கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். இவரா சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லா பேரியரும் இந்த நாளில் உடஞ்சி சுக்கு நூறாக போகுது. அப்படியே சொல்லுங்க, லார்ட் ஐ நீட் பராக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். வாவ் வாவ் வாவ், எல்லாத்தையும் ஒட்டச்சு சுக்கு நூறு ஆக்கிட்டான் பாருங்க. ஒரு ப்ரேயர் இந்த 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 ப்ரேயர் அவன் பண்ணும்பொழுது எத்தனை வயசுன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மெச்சூர்டான ஏஜில் தான் இந்த ப்ரேயர் அவன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் அனுபவித்து துக்கம் இருந்ததுனால தான் துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க அப்படிங்கிறான் பாருங்க. இது இல்லாமல் சொல்லலை. ஏன் வேண்டுதல் வருது? ஏன்னா இதை பார்க்கணுங்கிறதுனால தான் வேண்டுதல் வருது. இதெல்லாம் எல்லை பெரிதானதுக்கப்புறம் இந்த வேண்டுதல் தேவையே இல்லையே. எல்லையே இல்லை. இவன் பேரியர் ரொம்ப சிறுசாக இருக்குது, இவனுடைய வட்டம் ரொம்ப சிறுசாக இருக்குது, இவனுடைய லிமிட் ரொம்ப சிறுசாக இருக்குது. போகிற இடத்துலலாம் துக்கம் துக்கம்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க. தரித்திரம் பிடிச்சவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வருது சனியே அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னென்ன பேரெல்லாம் நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க பாருங்களேன். தெண்டச்சோறு, சனியை, ஒரு காசுக்கு பெறமாட்டேன், சல்லிக்கு பெறமாட்டேன், இதுக்கு பெறமாட்டேன், அதுக்கு பெறமாட்டேன், உன்னை உப்பு கூட பிரயோஜனம் இல்லை, டவுட்டுக்கு உன்னை வாங்கியிருக்கலாம், உன்னைய பெக்கிறதுக்கு கழுதையை பெற்றுருக்கலாம், உன்னைய பெக்கிறதுக்கு அம்மிக்கல்லை பெற்றுருக்கலாம், மாடை பெற்றுருக்கலாம். எத்தனை வார்த்தைகள் பாருங்கள் நம்மளை துக்கப்படுத்துறதுக்கு சுற்றி இருக்குது. தெண்டச்சோறு வேற என்னலாம்
ஏன்னா ஒன்று என்னமோ அப்படிப்பட்ட பேரெலாம் எனக்கு யாரும் வைக்கல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே. உங்களுக்கான வார்த்தை உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ப்ராஃபிட் ஒருத்தர் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு லேடி வந்து ப்ரேயர் பண்ண வந்து இருந்திருக்குது. அப்போது தெருநாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து அந்த ப்ராஃபிட்டுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த லேடிகிட்ட சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. அது பார்க்க ஆள் வந்து நல்லா இருந்திருக்கு, நல்ல ரிச் லேடியாக இருந்திருக்குது. நல்ல ஐப்ரோலாம் போட்டு, இங்கே இல்லை ஃபாரினில், சரியா, யூஎஸில். அப்போ நல்ல ஐப்ரோ இதெல்லாம் போட்டு ஆள் பார்க்கவே வந்து நல்ல ரிச் லேடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இப்படி ஒரு வார்த்தையை தரீங்களாண்டவரே, எனக்கு வேறு ஏதாவது வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். இல்லை இல்லை நீ சொல்லு அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னாராம். அவர் சொல்லலையாம். எனக்கு அதை சொல்லதுக்கு பயமாக இருக்குது, அது பார்க்க நல்ல ரிச் லேடி மாதிரி இருக்குது, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா அது வேறு அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லலையாம், விட்டுட்டார். நெக்ஸ்ட் டே மீட்டிங் நடந்திருக்கு. மறுபடியும் அந்த லேடி வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து மறுபடியும் அதே வார்த்தையை சொன்னாராம், தெருநாய் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாராம். இவருக்கு சரி ஓகே, ஒரு விதத்தில் ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார் இவரை. உடனே அந்த லேடிக்காக வேறு எந்த ப்ரேயரும் பண்ணலை, எதுவும் சொல்லலை. தெருநாய், ஸ்ட்ரீட் டாக் அப்படின்ட்டு சொன்னான். உடனே அந்த அம்மா அப்படியே ஒட்டஞ்சி ஊற்றப்பட்டுச்சான் பாருங்கள், கண்ணீர் விட்டு கதறி இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது சொன்னிச்சான், நான் பார்க்க தான் இப்படி இருக்கிறேன், ஆனால் எனக்கு என் குடும்பத்தார் என் கணவன் கொண்டு வச்ச பேர் தெருநாய் அப்படின்னு. அந்த வார்த்தையினால் அது ரொம்ப காயப்பட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்திருக்கு, புழுங்கி போய் இருந்திருக்குது. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், அதுக்கப்புறம் ஒரு பேர் கொடுத்தாராம், இன்னொரு பேரை ஆண்டவர் கொடுத்து, இன்னையிலேருந்து நீ ஸ்ட்ரீட் டாக் கிடையாது, இன்னையிலேருந்து இதுதான் உன் பேர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தாராம் பாருங்கள். அந்த அம்மாவோட வாழ்க்கையே வேறு மாதிரி மாறி இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் நிறைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது உங்களோட ஒத்து போணுச்சு அப்படின்னு சொன்னால் தேவன் உங்கள் பேரை மாற்றுறார். ஏமே துக்கம் அப்படிங்கிறது தான் யாபேசோடைய பேர். சனியம் பிடிச்சவன், தருதலை, நீ கை வச்சா விளங்குமா, கறிக்கை, எத்தனை துக்கத்தின் வார்த்தைகள் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காலெலாம் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறீங்களான்னு எனக்கு தெரியல, அல்லது மலேசியாவில் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்களா, யூஎஸில் இந்த வார்த்தையெல்லாம், கனடாவில் எங்கேருந்தெல்லாமோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, ஓமனில், குவைத்தில், அரபு கண்ட்ரீஸில் இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள்லாம் அங்கே எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியல, பட் அதுக்கு ஈக்குவலான சில வார்த்தைகளை உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கலாம் பாருங்கள். சில கவர்மெண்ட்டு அந்த மாதிரியான பெயர்களை உங்களுக்கு வைத்திருக்கலாம், உங்கள் பெற்றார் வைத்திருக்கலாம். நான் சொல்கிறேன், எல்லா பேரியரும் இந்த பராக் நாளை இன்றைக்கு உடைந்து சிதறப்பட போகுது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகள் எல்லாம் விரிவாக போகுது. அந்த பேரியர்ஸ் பிரேக் ஆகி அதிலிருந்து ஒரு பெரிய விரிவாக்கத்திற்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும். லார்ட், ஐ நீட் பராக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் டன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுடைய காரியங்கள், அந்த அந்த பேரியர்ஸ், அந்த நேம் எல்லாவற்றிலும் உங்களுடைய மனதில் இருக்கிற பேரியர்ஸ், மனதில் உள்ள அரண்களை நிர்மூலமாக்கும் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். அந்த பேரியர்ஸ் இன்றைக்கு உடைந்து சிதறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பட் நானே நேற்று இன்றைக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸுடைய மெசேஜஸ் எல்லாம் எடுத்து கேட்டேன். ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குமா, ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் தோண்டிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். காலையிலேருந்து வீட்டில் கூட சரியாக பேசவே இல்லை. வீட்டில் கூட கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் டல்லாக இருக்கீங்க, எனி ப்ராப்ளம்? இன்னும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, வார்த்தை கிடைக்கல, நான் சாயந்தரம் ஆட்கள் வருவாங்களா, நான் என்ன பேச அப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் யூஸ்வலாக நாங்கள் நீங்கள்லாம் 6:15 இது ஸ்டார்ட் ஆகும், ஓகேயா, இந்திய நேரப்படி இது வந்து 6:15 இது ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பலர் 6:30, 6:45 இப்படிலாம் ஜாயின் பண்ணுறீங்க.
சிலர் என்னென்னா 5:45 ஜாயின் பண்ணி நாங்கள் எல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், ஒருத்தருக்கு அறிமுகம் ஆகிட்டு இருப்போம், ஏதாவது பழைய கதைகளை நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி அது கூட நான் பேசவே இல்லை. ஏன்னா அது வரைக்கும் எனக்குள்ள வார்த்தை பபுளாகவே இல்லை, வரவே இல்லை. ஆனால் பாட ஆரம்பிக்கும் போது தான் உண்மைக்கும் சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் வரவே மாட்டேன். சரியா? அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. கர்த்தர் எனக்கு புது துவாசையை தருவார், நான் நின்னதுக்கப்புறம் எனக்கு தருவார் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் ப்ரிப்பருக்கு உட்கார்ந்து எனக்கு கிடைக்காம சில நேரத்தில் அப்படி நடந்திருக்குது. அப்படி இல்லைன்னா ஆனால் ப்ரிப்பராகி வந்ததை சொல்லாமல் வேற ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பார், இப்படி நடந்திருக்குது. பட் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணாமல் வந்ததே கிடையாது. இப்போவும் 2 நாளாக ஏதாவது ப்ரிப்பரேஷனுக்கு உட்கார்ந்துருந்தேனே தவிர எனக்கு கிடைக்கலையே தவிர நான் ப்ரிப்பரேட் பண்ணாமல் இல்லை. சரியா? ஏதோ ஒன்று பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் பாட ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஆண்டவர் அதிலிருந்து தான் என்னை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனார். ஸோ இந்த பராக்குங்கிற வார்த்தையை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இது கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை மறுபடியும் எனக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஸோ மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட போது, உங்களுடைய பேரியர்ஸ் இந்த நேரத்தில் பிரேக் ஆகிட்டு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு போடப்பட்ட பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிட்டு இருக்குது. Are you receive it? Amen. சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஸோ இது சகரியா 1:17. Speak up again with the message of the Lord who rules over all. My cities will once more overflow with prosperity அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. Speak up again with the message of the Lord who rules over all. என்ன சொல்லுங்க? My cities will once more overflow with prosperity. மீண்டும் ஒரு முறை இப்படி வருது பாருங்க. மீண்டும் ஒரு முறை, இன்னும் அப்படின்னு இதில் ஆரம்பிக்க தமிழில், அதில் மீண்டும் ஒரு முறை என் பட்டணங்கள். என் பட்டணங்கள்னா ஆண்டவர் யாரை சொல்கிறார் உங்களுக்கு புரியுதா? நீங்களும் நானும் தான் அவருடைய பட்டணமாக இருக்கிறோம். மை சிட்டி அப்படிங்கிறாரு. நீங்களும் நானும் தான் அவருடைய பட்டணங்களாக இருக்கணும். நன்மையினால் நிரம்பி இருக்கும்ட்டு பிரச்சனையே இல்லாத ஒரு வார்த்தையை போட்டு விட்டாங்க. ஆனால் கான்ட்ரவர்சியான ஒரு வார்த்தை என்ன, பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல நன்மைன்னு இல்லை, குட்னஸ்ன்னு இல்லை, ப்ராஸ்பரிட்டி. எல்லாரும் சொல்லுங்கள் ப்ராஸ்பரிட்டி. மீண்டும் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருக்குது, அது ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகி போச்சு, இப்போ மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் மோர். எல்லாரும் சொல்லுங்கள் ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர்னு எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆங்கிலம் அவ்வளவா தெரியாத ஒரு ஃபேமிலி, புது கப்புள், புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அந்த 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 பெண்ணுக்கு உப்மாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சரியா? உப்மா மட்டும்தான் அது சாப்பிட்டு பழக்கம். உப்மா மட்டும்தான் கிண்டி பழக்கம். அதனால் உப்மா டெய்லி உப்மா கிண்டி இருக்குது. உடனே அந்த ஹஸ்பண்ட் கேட்டிருக்கிறாரேம்மா, உனக்கு உப்மா தவிர வேறு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னொடனே எனக்கு செய்ய தெரியாதுங்க. சரி, நாக்கு செத்து போச்சு, வா இன்றைக்கி நம்ம ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த கூச்ச சுவாபம் உள்ளவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ட்ரோவரா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் 2 பேருமே. அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. அப்போது அந்த ஹோட்டலுக்கு போனால் அது ரொம்ப ஹைஃபையான ஒரு ஹோட்டலாக இருந்திருக்கு. மெனு கார்டு கொடுத்துருக்குறாங்க. வாட் யூ வாண்ட் சார் அப்படின்லாம் கேட்பாங்க பாருங்கள். நம்மளில் பலர் ரேட்டை பார்த்துட்டு இதுதான் இது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இவங்க மெனு கார்டை பார்த்துட்டு அதில் எதுவுமே உங்களுக்கு வாசிக்க தெரில, எல்லாம் வேறு மாதிரியான பேராக இருக்குது. சாண்ட்விட்சு, பர்கர் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது இது எப்படி உச்சரிக்கனே தெரியலையே அப்படின்னு சொல்லி, அது சரி நம்மளுக்கு தெரிஞ்சதே சொல்லுவோம் அப்படின்ட்டு உப்மா அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. உப்மா வந்துருச்சு. உப்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ பக்கத்து டேபிளில் பார்த்தா நல்ல டெலிசியஸான ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு சாப்பாடை பக்கத்தில் உள்ள டேபிளில் உள்ளவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்குறாங்க. அதையும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அப்போ அவங்க பக்கத்து டேபிளில் மறுபடியும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த பக்கத்து டேபிளில் உள்ளவங்க ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க.
ஒன்ஸ் மோர்னோடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஆர்டர் பண்ணதை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுகள் என்ன பண்ணியிருக்குது, அது சாப்பிட்ட ஐட்டத்தோட பேர் ஒன்ஸ் மோர்னு நினச்சிக்கிட்டு இதுகளும் என்ன பண்ணியிருக்குது, ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு பார்த்தா மறுபடியும் உப்புமா வந்து உட்காந்துருக்கு. இது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்டு, சரியா, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது. இதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பிரதர்லாம் யோசிக்காதீங்க, நான் அதுக்காக சொல்லலை, சரியா. ஒரு மாரி ராவாக போய்கிட்டு இருக்குத, ஒரு ஜன்னலை வைப்போம், கொஞ்சம் காற்று உள்ளே வரட்டுங்கிறதுனால ஒரு ஜன்னலை வச்சு விட்ருக்கேன், சரியா. ஒன்ஸ் மோர் மறக்காது பாருங்கள். இப்போ இந்த ஒன்ஸ் மோர் மறக்காது, இந்த சம்பவமும் மறக்காது, இந்த சகரியா 1:17 மறக்காது. ஒன்ஸ் மோர் எல்லாம் சொல்லுங்கள், ஒன்ஸ் மோர், மறுபடியும் நான் ஒரு செழிப்பை என் தேவ பிள்ளைகளுக்கு, என் பட்டணத்திற்கு, என் சிட்டிக்கு, மை சிட்டிக்கு நான் மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஜெனட்டிக்கலி ஏதோ ஒரு தப்பான போதனைகளினாலும் தப்பான வாழ்க்கை முறையினாலும் பெற்றவர்களாலையும் மற்றவங்களினாலையும் இந்த மாதிரி வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு அந்த பேரியர்ஸ் உடையுது. எப்படி யாபேஸ் தன்னுடைய பேரியரை உடைத்தானோ அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை, எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் ஒரு முறை இன்னும் என் பட்டணங்கள் ப்ராஸ்பரிட்டியினால நிரம்பி இருக்கும் பரம்பி இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் பராக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இந்த பரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும், ப்ராஸ்பரிட்டினால ஃபில்லாக இருக்கும், ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். இதில் வருது ஒன்ஸ் மோர் ஓவர்ஃப்ளோ வித் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஓவர்ஃப்ளோ நிரம்பி வழிதல், இதில் பராக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அகைன் ஐ ரிலீஸ் பராக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். மறுபடியும் உங்கள் பட்டணங்களில் உங்களுக்குள்ள அவருடைய பட்டணமாக இருக்கிற, அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிற, அவருடைய இஸ்ரவேலாக இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுவே. மீண்டும் பராக் ப்ராஸ்பரிட்டியில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஆமென். மறுபடியும் உங்களுடைய பேரியர்ஸ் உடைய போது, உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது, உங்கள் எல்லைகள் விரிவாக போகுது. ஹல்லேலூயா. மல்படரபா ஷதகம் படரதலபா மோரபா ஷியந்தலபதக மடரதலபு. சங்கீதம் 92, இந்த 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அப்படின்ட்டு. இதில் என்ன வருது? சங்கீதம் 92, transplanted to God's courtyard, they grow tall in the generous of God. They will grow tall. தமிழ்லேயே நல்லா தான் இருக்குது. தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த செழிப்பு நல்லா இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பு நல்லா இருக்குது. கூச்சமே படக்கூடாது பாருங்களேன், கூச்சமே படக்கூடாது. செழிப்பின் உபதேசம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை கேட்குற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணக்கூடாது பாருங்கள். செழிப்புக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறவனை பார்த்தா நம்ம தரம் கீழே பார்க்கணும், அருவருப்பாக நம்ம தான் பார்க்கணும் பாருங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோமே, இந்த மாதிரி செழிப்பின் உபதேசத்தை நம்ம கேட்குறோமே அப்படின்னு சொல்லி நம்ம கூனி நாணி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் அவங்க தான் கூனி நாணி உட்காரணும், சரியா? ஆமாம், செழிப்பின் உபதேசத்தை தான் நான் கேட்குறேன், நான் செழிப்பாக தான் வாழுவேன் அப்படிங்கிறதுல கூச்ச நாச்சமே இருக்கக்கூடாது. பாருங்களேன், ஸ்கூலில் உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி கார் வச்சுருக்காராடா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, எந்த பையனாவது, பணக்கார பையன் நான் சொல்கிறேன், ஒரு பணக்கார வீட்டு பையனை வந்து உங்கள் அப்பா இந்த கார் வச்சுருக்காரா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து கூனி நாணி என்னைக்காவது ஆமாம் அந்த மாதிரி கார் தான் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான் பாருங்க. யா போன வாரம் தான் ஆடி வாங்கணும், போன வாரம் தான் பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்களேன். ஏன்னா அவனுக்கு செழிப்பை குறித்ததான ஷேமே இல்லை, அவனுக்கு செழிப்பை குறித்ததான ஒரு பெரிய ப்ரௌட் இருக்குது, செழிப்பை குறித்ததான ஒரு பெரிய அதை குறித்ததான ஒரு க்ளோரி இருக்குது பாருங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். என்ன செழிப்பின் சத்தியங்கள், செழிப்பின் உபதேசம், ஆமாம் செழிப்பைத்தான் கேட்குறேன், செழிப்பாக வாழுவேன். ஏமே இந்த கூச்சம் உடையணும் பாருங்க. இந்த வசனத்தை சொல்லவும் கூச்சப்படக்கூடாது. எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில்
செழித்திருப்பார்கள். இதில் இந்த செழித்திருப்பாருங்க வார்த்தைக்கு பதிலாக இதனுடைய மூல பாஷையில் பராக் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பராக் அப்படின்னா என்ன? பராக்னா பரவி பாய்கிறது, நிரம்புகிறது, செழிப்பது. ஹல்லேலூயா. பேரியர்ஸ் உடைபடுவது, பேர் மாற்றப்படுவது, இது எல்லாமே அர்த்தம் பாருங்க. இது எல்லாமே அர்த்தம் கொள்ளலாம் பாருங்க. தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். எது அவருடைய நாட்கள்? ஏதோ ஒரு நல்ல நாள் வருது பிரதர், அந்த நல்ல நாளில் நான் நிச்சயமாக செழிக்க போகிறேன் அப்படி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஒரு நாள் வருது, அந்த நாளில் நான் செழிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. என்னுடைய மெசேஜை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேங்கிறது நல்லா விளங்கியிருக்கும். ஏதோ ஒரு நாள் வருது, நான் அன்னைக்கு செழிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க, அதற்காக கர்த்தரை நம்பினீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏன்னா ஏதோ ஒரு நாளில் அவர் உங்களை செழிக்க வைக்க போகிறதில்ல. அவர் இன்றைய நாளின் தேவனாக இருக்கிறார். இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த நாளிலே நீங்கள் செழிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாட்கள் என்பது என்ன? இவர் சங்கீத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவின் நாட்கள் ஒன்று வரப்போகுது. இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதுக்கப்புறம் சில நாட்கள் வரப்போகுது. அந்த நாட்களில் இயேசுவினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் செழிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் இயேசுவினால் நீதிமான் ஆக்கப்பட்டேன் என்றால் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, செழிப்பு என்னுடைய அடையாளமாக இருக்குது. ஆமென். என்னுடைய அடையாளம் வேற எங்கேயோ வெள்ளச்சட்டையில் இருக்குது, பரிசுத்த வாழ்க்கையில் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேரியர் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. செழிப்பு உங்களுக்கான அடையாளமாக இருக்க போதுங்க. ஆமென். நான் நீதிமான்னு நீங்கள் காட்டுறதுக்கு வேற நீங்கள் பரிசுத்த, நான் நேற்று காலையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரதர் பரிசுத்தமாக இருந்தேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் நீதிமான்னு ஒருத்தன் நம்ப போகிறது இல்லை. ஒரு காரியத்தினால நம்ப போகிறானா? நீங்கள் செழித்திருக்கதை பார்த்து அவன் நம்ப போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீ செழித்திருக்கிறத பார்த்து நம்ப போகிறாங்க. சுவிசேஷம் எழுதாக போது இயேசுவின் நாமத்தினால. இது அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. இது கர்த்தருடைய காலமாக இருக்குது. நீங்கள் போய் தெரு தெருவாக அலைஞ்சி சொல்லி ஒரு காரியத்தை, சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வரக்கூடிய காலம் அல்ல இது. ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து, ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து, அது நிமித்தமாய் ஜனங்கள் உங்கள் அண்டை, தேவனண்டைக்கு திரும்புகிற காலமாக இது இருக்குது. ஞானம் மிகுந்த காலமாக இருக்குது. அறிவு பெருத்த காலமாக இருக்குது. பாருங்க, முட்டாப்பைய காலம் கிடையாது இது. பூரா அறிவு பெருத்தவனா இருக்கிறான், பூரா அறிவு பெருத்தவனா இருக்கிறான், லெஜண்டா இருக்கிறான். கிறிஸ்தவன் தான் குருட்ட பேரா இருக்குது, கிறிஸ்தவன் தான் மண்ணெல்லி போட்டுட்டு இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வாழ்கிற வாழ்க்கை முறைதான் மற்றவர்களுக்கு சுவிசேஷமான வேலையை செய்யும். இது அப்படிப்பட்ட காலம். ஏமே, இது அப்படிப்பட்ட காலம். வேற எதுவும் அப்படிப்பட்ட வாய் சொல்லு செல்லுபடியே ஆகாது, செல்லுபடியே ஆகாது. வாய் சொல்லு தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது, நிரூபித்து காட்டுறதுல இருக்குது பாருங்க. அதுதான் இவன் சொல்றான், அந்நாள் வரும், அந்நாட்களில் நீதிமான் செழிப்பான். ஏமேன். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஏமேன். இந்த நீதிமான் செழிப்பான் அப்படிங்கிற வார்த்தை, பராக் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. ஹல்லேலூயா. I decree in the name of Jesus. இந்த பராக்கை உங்கள் வாழ்க்கையில் நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இந்த ஊழியத்தோடு தொடர்பில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். உங்கள் பேரியர்ஸ் இப்போ உடஞ்சிட்டு இருக்குது, உங்கள் நுகம் உறைந்துட்டு இருக்குது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகமாக இறங்கிட்டு இருக்குது. வெத்து வார்த்தையாக அல்ல, அபிஷேக வார்த்தையாக இறங்கிட்டு இருக்குது. இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஏமே. ஏசாயா 58. அப்பொழுது விடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இந்த துளிர்த்துங்கிற வார்த்தை பராக். ஏமேன். ஃப்ளரிஷ். எல்லாரும் சொல்லுங்க, துளிர்த்து, ஃப்ளரிஷ். போரபா ஷதகம் படரதலபா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இந்த சீக்கிரத்தில் துளிர்த்து, ஸ்பீட் அண்ட் ஃப்ளரிஷ். சொல்லுங்க, ஸ்பீடு அண்ட் ஃப்ளரிஷ். வேகமா அது துளிர்க்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேரியர்ஸ் உடஞ்சிருச்சுன்னா வேகமான துளிர்ப்புகள் உண்டா. எப்படி ஒரு வாய்க்கால் வரப்பு வெட்டப்படும் பொழுது தண்ணீருடைய வேகம் அதிகமாக வருதோ, அந்த மாதிரி தான் இந்த பேரியர்ஸ் உடையும் பொழுது வேகமும் இருக்கும், பெருக்கமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயம்,
ஓகே, இவ்வளோ நேரம் நல்லா கையை தட்டுனீங்க, விசில் அடிச்சிங்க, கொண்டாடுனீங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ராபா சந்தாடா ராபான்னு அந்நிய பாஷைலாம் நீங்கள் பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம், வார்த்தையை ரிசீவ் பண்ணீங்க. செழிப்பு அப்படிங்கிறதுக்கான ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது கர்த்தர் நம்மை பற்றி என்ன யோசிக்கிறார், கர்த்தர் யார், கர்த்தர் செழிப்பானவர், கர்த்தர் நாம் செழிக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் விதவிதமான டோனில் விதவிதமான மாடுலேஷனில் பேசியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, சரியா? அது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகமாக செயல்பட்டுருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பேரியர்ஸ் உடைந்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், விதைக்க வேண்டும். ஏமே, நிச்சயமாய் விதைக்க வேண்டும். உன் மனது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீ காட்டியே ஆகணும், அதை நிரூபித்தே ஆகணும். உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்குது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நிறைய பேர் விதைச்சாதானா பிரதர், விதைச்சாத்தான் அறுவடை. ஏமே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமிக்கு குளிக்கு சரிந்து விடும்படியாய். அடுத்த அதை அந்த மிச்சம் உள்ள வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமிக்கு குளிக்கு சரிந்து விடும்படியாய் கர்த்தர் உங்கள் மடியில் வந்து போடுவாரா? ஐ வில் கம்பல் பீப்புள் டு கிவ் யூ. ஏமே, நான் மனிதர்களை உங்களுக்கு கம்பல் பண்ணுவேன், அவங்க வந்து தருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏமே, உங்கள் பிஸ்னஸுக்கு தேவதூதர்கள் வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, அவங்க உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. தேவதூதருடைய வேலை என்னன்னா, மனுஷர்களை கம்பல் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸுக்காக இணைக்குப்பாங்க. ஏமே, உங்களுக்கு கஸ்டமர்ஸை கொண்டு வந்து தருவாங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கஸ்டமர்ஸை கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் விருத்தி ஆகிற வேலையில் அவர் செய்வார். மனிதர்கள் உங்கள் மடியில் வந்து போடுவார்கள். நான் சொல்கிறேன், சில பீப்புளை தேவன் உங்களுக்காக கம்பல் பண்ணுவார். ஏமே, ஸோ யூ மஸ்ட் ஷோ. இதில் ஸ்ட்ராங்காக நான் இருப்பேன். ஏன்னா இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தைரியமாக நான் சொல்கிறேன். இப்படித்தான் என் வாழ்க்கை வருகிறது, இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ஏமே, மாதம் 20% மேலே நான் விதைக்கிறேன். 20-25% வரைக்கும் நான் விதைக்கிறேன். சமயத்தில் மொத்தமாக தூக்கி விதைக்கிறேன் பாருங்கள். ஒரு குறைவு என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. ஏமே, நான் எங்கெல்லாம் இருந்து ரிசீவ் பண்ணுறனோ அங்கெல்லாம் நான் விதைக்கிறேன், தைத்தெடுத்து வைக்கிறேன், காணிக்கைகளை போடுறேன். சில சின்ன ஊழியர்களுக்கு, புதுசாக வளர்ந்து வர ஊழியர்களுக்கு நான் கொடுக்குறேன். சில ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ மெயினாக கர்த்தருக்கென்று முதல் பலனை நான் எடுத்து வைக்கிறேன். ஏமே, என் வீட்டில் அரிசி பருப்பு வாங்குறனோ இல்லையோ, முதல்ல ஆஃபரிங் எடுத்து வச்சுருவேன். எனக்கு வர்ற பங்கில் பெரும் பங்கை எடுத்து என்ன பண்ணுவேன், ஆஃபரிங்கில் நான் எடுத்து வச்சுருவோம் பாருங்கள். ஒரு குறைவு இல்லை. தேவன் நிறைவாக அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன். வேறு வழியே கிடையாது, வேறு வழி கிடையாது. இந்த ரெண்டு தான். கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாக்க வல்லவருங்கிறதும் விதைக்கிறதும் தான். கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாக்க வல்லவராக இருக்கிறாருங்கிற புத்தி, அதனுடைய செயல்பாடு. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் எப்படி தேடுறது? ஆமாம் பிரதர், நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் காலையிலேருந்து பைபிள் வாசித்து. அப்படி தேடுறது இல்லை. விளைவின் முதல் பலனினால் கர்த்தரை ஹானர் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஹானர் பண்ணி பழகுங்க. அப்புறம் ஆண்டவர் பாருங்கள், அவரை சோதிக்கிறதுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அவர் என்னை சோதிச்சு பாருன்னு சொன்ன ஒரே விஷயம் இந்த ஆஃபரிங் விஷயம். ஏமே, பலகனியை திறக்கிறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னு அவர் சொன்ன ஒரே விஷயம் இந்த ஆஃபரிங் விஷயம் பாருங்கள். இதை சொல்லும் பொழுது ஒரு கடினமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்போ அதில் நீங்கள் ஒரு பேரியரை போட்டு வச்சுருக்கிறீங்க. ஆஃபரிங்லாம் கேட்குறாங்க, ஆஃபரிங்லாம் போட சொல்லுதான், ஐயோ அப்படின்னு மனசு பதறுதா? வருமானத்தில் 10ல் 1 பங்கெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுதான் அப்படின்னு உங்களுக்குள்ள இருதயம் அப்படியே வருதா? என்னையை பார்த்து திட்டணும்னு தோணுதா? அப்போ அதில் ஒரு பேரியர் இருக்குது. அதை உடங்க இன்னைக்கு, அதை இன்னைக்கு உடங்க. பாதிக்கப்படுற அளவுக்கு விதைக்கணும் பாருங்கள். பாதிக்கப்படுற அளவுக்கு விதைக்கணும். இன்றைக்கு சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக எடுத்து வைங்க. சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இதை விதைங்க. இன்றைக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாபேசனுடைய பெயர் மாற்றப்பட்டது போல, அவனுடைய பெயருக்கான அந்த மகிமை மாற்றப்பட்டது போல, இன்றைக்கு உங்கள் பேரில் இருக்கிற மகிமையும் மாறுது. தவறான மகிமை இன்றைக்கு பாசிட்டிவான ஒரு மகிமையாக அது மாறுது இயேசுவின் நாமத்தினால். ஐ டிக்ளேர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இதற்கென்று விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் கனப்படுத்துகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை குறித்து இவருடைய மனநிலையில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. பொருளாதாரத்தினால இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. இவங்க குடும்ப சூழலில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. தேவரீர் பராக்கை இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. பேசுகிற என் வாழ்க்கையிலையும் நீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
இந்த மாதம் மீதம் எடுக்கிற மாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. வாரி இறைக்கிற மாதமாக இருப்பதாக, ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதமாக இருப்பதாக, ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆன ஒரு மாதமாக இருப்பதாக, சீசன் மாறின ஒரு மாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய நிறுவனங்களாய் இவர்கள் இருக்கட்டும். அந்த வார்த்தையினுடைய மகிமையின் வெளிப்பாடாய் இவர்கள் இருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். பழுகி பெருகுவீர்களாக, பூமியை நிரப்புவீர்களாக. God bless you, God bless you, God bless you, God bless you.